இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாய் உங்களைப் போல நானும் நண்பர் இறையன்பன் வந்தவன். பொதுவாக அவருடைய இசையை கேட்டு அதில் தன்னை மறந்து அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் பல பேரில் நானும் ஒருவர். அதை அவரை பாராட்டுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அருமை அண்ணன் நாவூர் அணிவாளர்களோடு 40-50 ஆண்டுகளாக என்னுடைய தொடர்பு உண்டு. அவர்களுடைய பாடல் அவர்களுடைய ஒவ்வொன்றையும் ரசித்து அவரோடு பயணித்தவன் நான், நேரடியாக கேட்டவன் நான். எங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு சென்ற இடத்தையெல்லாம் நானும் போய் அதை கண்டவன் நான். ஆக அனிபான் அவர்களுடைய பாடலை தொடர்ந்து சகோதரர் இறையன்பன் அவர்கள் பாடிக்கொண்டிருப்பது ஏதோ அவருக்கு புதிய ஒரு தொடர்பு தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது போலவும், இப்போ அணிவாண்ணன் நம்மை விட்டு மறையவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், காலமெல்லாம் வாழ வேண்டும் என்ற உணர்வை இவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் இவருடைய பாடலை கேட்டபோது, அன்று நான் எம்பியாக இருந்தேன். என்னுடைய சம்பளம் அன்று 16,000 ரூபாய். அதுதான் என்னிடத்திலே அப்பொழுது இருந்தது. அதனை அவருக்கு அளித்து இசைமுரசி அண்ணன் அனிபா அவர்களுடைய எதிரொலியாக அல்ல, அவருடைய மறுபிறப்பில் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய மறுபிறப்பாக இந்த இறையன்பன் தோன்றியிருக்கிறார். ஆக அவருக்கு என்னுடைய 1 மாத சம்பளத்தையும் கொடுத்து இன்று முதல் இசை முரசு என்று அண்ணன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் இவரை இஸ்லாமிய இசை அரசு என்றால் பொருத்தமாகும் என்று அப்பொழுது நான் சொன்னேன். இப்பொழுது இன்றைய தினத்தில் அவர் பாடலாம் நான் கேட்டிருக்கிறோம். அண்ணன் திக்கு திகாந்தம் கூடி அந்த பாடல் அவரை பாடலையும் நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாடலுடைய பொருளும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாடலுடைய பொருள் மட்டுமல்ல, அர்த்தம் மட்டுமல்ல, அதில் ஊறி இருக்கிற ஞானத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவத்தையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அண்ணன் நாவூர் அனிபா தொடர்ந்து பாடி வந்திருக்கிறார். அந்த பாடலை தொடர்ந்து நான் கேட்டதுண்டு, ரசித்ததுண்டு. இன்றைய தினத்தில் சகோதரர் இறையன்பன் பாடிய போது அண்ணனே வந்து பாடி உயிர் பெற்று வந்து விட்டாரா, அல்லது அண்ணனுடைய பிறப்பாக அவருடைய மறுபிறப்பாக இன்னொருவர் நம்முடைய தோன்றிவிட்டாரா என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த அற்புதமான பாடலை கேட்ட பிறகு இஸ்லாமிய இறை அரசு என்ற அப்பொழுது நான் சொன்னேன், இன்றிலிருந்து இவரை இஸ்லாமிய இசை சக்கரவர்த்தி என்று சொல்லலாம் என்று தோன்றியது. எல்லாம் உள்ள அல்லாவுடைய பெருமுறையை கொண்டு இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் வாழ வேண்டும். ஆக இஸ்லாமிய மார்க்கம் சமுதாயம்
தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்தில் இப்படிப்பட்ட அருமையான பாடல்கள் மூலமாக நல்லிணக்கத்தையும் நாம் எல்லாம் ஒரு சகோதர சகோதரி என்ற உணர்வையும் நாம் அத்தனை பேரும் முழுதாய் மக்களுக்கு பிறந்தவர்கள் என்ற உணர்வையும் நாம் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு நாம் மனிதர்கள் என்ற உணர்வையும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்த பாடலிலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல பாடலை தொடர்ந்து பாடி மக்களை எழுச்சி ஏற்பட செய்து மக்களுக்கு உணர்வை தூண்டி அறிவை பதுக்கி ஞானத்தை பரப்பி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களை இன்று முதல் இசை சக்கரவர்த்தி அழைப்பதை பெருமைப்படுகிறேன். அவர் வாழ்க வளர்க வெல்க, நாடும் ஊரும் உலகமும் போற்றக்கூடிய வகையில் வாழ்க வெல்க வளர்க என்று கூறினை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆவூர் தமிழ் அன்சாரி அவர்களுக்கு காயல் தர்வேஷ் அவர்களுக்கு நஜ்முத்தீன் அவர்கள் மெகாஜிகள் உரிமையாளர் அன்புக்குரிய பஷீர் அவர்கள் துறைமுகம் ராக்கி அவர்கள் ஆசிப் இறையன்பன் அவர்கள்